أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி அல்லாஹினுடைய அருள் சூழக்கூடிய ஒரு சபையில் மனிதர்களுடைய நிலைமைகளை மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைப்பதற்காக வேண்டி பயணம் போகக்கூடிய ஒரு நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய மார்க்க உபதேசங்களை செவிமடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசை ஆர்வத்தோடு இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக எம் அனைவரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனை என் நிலையிலும் தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் எம்மிடம் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். தொடராக இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் பெண்களே, உங்கள் பெருமதி என்ன, உங்களுடைய பெருமதி தெரியுமா என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தாய்மார்களே, சகோதரிகளை, ஒரு பொருளுடைய பெருமதியை பொருளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாக்கியம் என்று சொல்லும். காரணம், தான் எவ்வளவு பெருமதி என்றது தனக்கே தெரியாத ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்து வந்தோம். குறிப்பாக பெண்களை பற்றிய இஸ்லாத்தினுடைய பார்வை, பெண்கள் யார், அவர்களுடைய தன்மைகள் என்ன, அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை என்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் பார்த்தால் இந்த இஸ்லாம் பெண்களை சர்வசாதாரணமான ஒரு இடத்துல வைக்கல, அது அளவு கடந்து உயரத்துல வச்சிருக்குது பெண்களை. சுருக்கமாக சொல்லணுமாக இருந்தால், பெண்களை பற்றிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையில் ஒரு முக்கியமான ஒரு போதனை தான் பெண்களை ஒரு பொருளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார். அந்த பொருளையும் எப்படி அடையாளப்படுத்துறாங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களிலேயே மிக சிறந்த பொருள் என்று ஒன்று இருந்தால் அது நல்ல பெண் தான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார். அப்ப பொருள்கள் என்கிற ஒரு அடிப்படையோடு ஒரு சொத்தாக, ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அடையாளப்படுத்துகிறார். பாருங்கள், உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்னா ஃபில் ஜாஹிலியத்தி லா நஉத்து நிஸாஅ ஷைஆ. நாங்க ஜாஹிலிய காலத்துல
பெண்களை எந்த ஒன்றாகவும் பார்க்கல, பெண்களை நாங்க கணக்கே எடுக்கல. அதனாலதான் பெண்களை உயிரோட புதைச்சாங்க, பெண்களை மதிக்கல, பெண்களுக்கு சொத்துல பங்கீடு கிடையாது. அவர்களை ஒரு வெறும் மோக பொருளாக, ஒரு ஆசை பொருளாக மட்டும்தான் பார்த்தாங்க. ஆண்கள் பெண்களை அப்படித்தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஜாகிலிய காலத்துல. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தன்னுடைய ஜாகிலிய கால வாழ்க்கையினுடைய தன்மையை அடையாளப்படுத்துறாங்க. எப்படின்னா, நாங்கள் பெண்களை ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை, அவங்களை எதுவாகவும் நாங்கள் கணக்கெடுக்கல. அவங்கள கணக்கெடுக்கவே இல்லை. ஃபலம்மா ஜாஅல் இஸ்லாம், இஸ்லாம் வந்தது, வதக்கரஹுன்னல்லாஹ், அந்த பெண்களை பற்றி அல்லாஹ் பேச ஆரம்பித்தார். இப்ப இந்த பெண்களுடைய மதிப்பை உணர வைக்கிறது யாரு? யாரு யார் உணர வைக்கிறாங்க? அல்லாஹ் உணர வைக்கிறான். வதக்கரஹுன்னல்லாஹ், அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுறான், ஞாபகப்படுத்துறான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க பெண்களை கணக்கே எடுக்கல, ஆனால் அல்லாஹ் தஆலா பெண்களை பற்றி பேச ஆரம்பிச்சான், ஞாபகப்படுத்தினான். அதனால நாங்க என்ன செஞ்சோம் என்றால், ரஐனா லஹுன்ன பிதாலிக அலைனா ஹக்கா, அதனாலதான் எங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய சில உரிமைகள் கடமைகள் இருக்கு என்கிறது எங்களுக்கு அப்பதான் தெரியும் என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். முதலாவது ஒரு விஷயம், ஒரு பெண் பொருள்ங்கிறத ஒரு பக்கத்துல வைங்க. பெண்ணை பெருமதி மிக்கவளாக உணருவதற்கு அடிப்படையாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க சொல்ற ஒரு காரணம் என்ன? என்ன காரணம்? பேசுங்க, பயம் பண்றதுக்கு இல்ல, இது நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக. என்ன சொல்றாங்க உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு? இவ்வளவு நேரம் கவனிக்கல, சொல்லுங்க. நான் ஆள் கூப்பிட்டு சொல்லுங்கன்றது சரியில்லைண்ணா, நீங்களே சொன்னீங்கன்னா நல்லது. பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அப்ப முதலாவது பெருமதி என்ன? அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிற ஒரு சாரார் பெண்கள் நீங்கள். இதுல இருக்கிற சின்ன பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். அந்த ஞாபகம் ஊட்டுதல் தான் பெண்களினுடைய பெருமதியை உணர வைத்திருக்கிறது ஜாகிலிய கால மக்களுக்கு. அப்ப பாருங்க, முதலாவது ஒரு விஷயம், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் வெறுமனே பெண் என்பவள் கணவன் மனைவியாக, அல்லது ஒரு பிள்ளை பெறுப்பவளாக, அல்லது ஒரு வீட்டு வேலை செய்பவளாக, அல்லது ஒரு ஆசைக்கு அடிமையானவளாக என்று மட்டும் இல்ல, பெண் என்பவளின் பெருமதியை அல்லாஹ் உணர்த்த ஆரம்பிக்கிறான். அவன் பேசினதனாலதான் அந்த சமூகமே பெண்களினுடைய பெருமதியை உணர ஆரம்பிக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். தொடர்ந்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய விவகாரத்தை ஹஜ்ஜத்துல் வதாவில வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி அல்லது முதலாவது ஹஜ் அதுதான். அதுல பெண்களை ஆண்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒப்படைச்ச விதத்தை சொல்றாங்க. நான் உங்களுக்கு பெண்கள் விடயத்தில் இஸ்தௌஸௌ பின் நிசாஇ ஹைரா, பெண்கள் விஷயத்துல நீங்க நல்லதை செய்து கொள்ளுங்கள் என்று உபதேசிக்கிறேன். யாருக்கு சொன்னாங்க? யாருக்கு சொன்னாங்க? ஆண்களுக்கு, சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. சஹாபாக்கள் இப்ப உள்ள ஆண்களை போல இல்லை, அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னா அப்படியே கட்டுப்படுறவங்க. அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்கள் விஷயத்துல நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை நான் வசியத்து செய்கிறேன், உபதேசம் செய்கிறேன். அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை, பெண்களோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. அதே போல தொடர்ந்து பாருங்க, வ இன்னமா ஹுன்ன இந்தகும் அவானும், அவங்க யார் தெரியுமா? அவர்கள் உங்களுடைய பொறுப்புதாரர்கள், உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, பெண்களை ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க தானே? இப்ப சொல்றாங்க, பெண்களோட குணம் ஒன்று சொல்லி காட்டுறாங்க. எது குணம்? பெண்கள் ஆண்கள்கிட்ட கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, பெண்களின் பெருமதியை ஒரு ஆணிடம் இருந்துதான் அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறார்.
ஒரு பெண்ணுக்கான பெருமதி எங்க இருக்கு? ஆணிடம் இருக்கு. அப்ப அந்த பெண் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் அந்த பெண்ணை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். நாங்கெல்லாம் பொம்பளையா தானே இருக்கிறோம், பெண்ணா தானே இருக்கிறோம். அதே என்ன பெண் பெண்ணாக இருந்தால் பெண் என்பவளின் அடையாளங்களை இஸ்லாம் சொல்லுகிற விதத்தில் அமைத்துக் கொள்ளும். அதே போல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த பெண்கள் விஷயத்துல எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்றால், இவர்கள் எல்லாம் உங்களுக்கான அமானித பொருட்கள். ஒரு அமானித பொருள் என்று சொன்னால் அதை எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும்? அவர்கள் பெண்கள் ஒரு பொருள் என்று வர்ணிக்கிறோம்னா அந்த பொருளை எப்படி பாதுகாக்கிறது? சும்மா ஒரு பெருமதியான பொருள், பெருமதியான பொருளை நீங்க எப்படி பாதுகாப்பீங்க? உங்களோட கையில இருக்கிற ஜுவல்ஸ் எப்படி பாதுகாப்பீங்க? மேசையில் அப்படி தூக்கி போட்டிருப்பீங்களா? அப்படி தூக்கி வச்சிருந்தாலே எல்லாருக்கும் தெரியும் இது இமிடேஷன், அப்படித்தானே? எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அது கவரிங். எப்ப எங்கேயாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ள பூத்து இல்லாட்டி அதுக்கு ஒரு லாச்சி அதுல லொக் இருக்கு, அது உள்ளுக்க ஒரு லொக்குள்ள பாக்ஸ்ல போட்டு வைக்கிற மாதிரி இருந்தா புரிஞ்சு கொள்ளணும் அது அவ்வளவு பெருமதி. அப்படித்தானே செய்யறோம், எல்லாருமே அப்படிதான் செய்வோம். வெளியில இருந்தாலே புரிஞ்சு கொள்ளணும் அது என்ன, அது கவரிங், ஏமாத்துது. அப்ப இன்றைக்கு நான் இந்த இடத்துல சொல்ல உணர்த்த வர்ற முதலாவது விஷயம், நாம் பெண்களாக பார்ப்பவர்கள் எல்லாம் பெண்கள் தானா, பெண்கள் என ஏமாற்றுகிறார்களா? இந்த கேள்விக்கான பதிலாக நீங்க கடைசியில முடிவெடுங்க. சரியா? பெண்கள் என்பவர்கள் பொக்கிஷம். அது வெளியில பரத்து கிடக்குமாக இருந்தால் அது கவரி, ஏமாத்துது. ஏமாற்றக்கூடியவர்களா, அதாவது பெண் என்ற போர்வையில பெண்களுடைய தன்மையை இழந்தவர்களா, அல்லது உண்மையில் பாதுகாக்கப்பட வேண்டிய பெண்களாங்கிறத நாங்க முடிவெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப பாருங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களினுடைய தன்மையை உணர்த்தக்கூடிய பல விஷயங்களுக்குள்ளால ஒரு சில விஷயங்களை சும்மா நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு பெண்ணினுடைய வெட்கம் எந்த அளவுக்கு இருக்கும்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு பழக்கம் எப்படி தெரியுமா? கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்து ஹயாஅம் மினல் கத்ராஇ ஃபீ ஹித்ரிஹா. ஒரு திருமணமாகாத கன்னி பெண் இருக்கிறாளே, இந்த கன்னி பெண் திரை மறைவில் இருக்கிற பொழுது எப்படியான வெட்கமுடையவளாக இருப்பாளோ அதை விட வெட்கப்படுறவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. யாரா யாருக்கு சொல்லு? ரசூலுல்லாஹ் ஒரு கன்னி பெண்ணினுடைய வெட்கத்தை விட வெட்கமுடையவர் என்றால் என்ன அர்த்தம்? வெட்கப்பட வேண்டிய ஒரு வெட்க ஒழுக்கத்தோடு வாழ வேண்டிய ஒரு பெண் அவளை விடவும் ரசூலுல்லாஹ் வெட்கமுடையவர்கள் என்றால் ஒரு பெண்ணின் வெட்கம் எந்த அளவுக்கு காணப்பட வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட உச்சகட்டம் கிடையாது. வெட்கம் என்றாலே பெண் தான். அந்த பெண்ணை விட வெட்கமுடையவங்க சொல்றாங்களாக இருந்தால் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வினுடைய வெட்க குணம் ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு பெண்களை சொல்றாங்க, பெண் என்றாலே வெட்க குணமுடையவளாக இருப்பாள். வெட்கம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? எப்பவுமே அவங்களோட பார்வைகள், அவர்களுடைய நடத்தைகள், அவர்களுடைய பேச்சுக்கள்ல எல்லாம் அவர்களிடம் ஒரு நளினத்தன்மை காணப்படும். பாருங்க, பெண்களினுடைய பெருமதியை உணர்த்துற விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு திருமணமான பெண் திருமணமாகிட்டாங்கன்னு சொன்னால், திருமணமாக போறாங்கன்னு வைங்க, ஒரு ஆணுக்கிட்ட போய் எங்கேயாவது யாருக்காவது ஞாபகம் இருக்கா கேள்விப்பட்ட மாதிரி, உங்களுக்கு திருமணம் முடிக்க விருப்பமா என்று விருப்பம் கேளுங்க அப்படின்ற ஏதாவது ஹதீசுகள் யாராவது சொன்னாங்களா? ஒரு ஆம்பளை கிட்ட உங்களுக்கு திருமணம் முடிக்க விருப்பம் இருக்கான்னு கேட்டு அவன் ஓம்னு சொன்னாதான் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு யாராவது எங்கேயாவது சொல்லிக்கிறாங்களா? இல்ல. ஆனால் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த பெண்ணிடம் கேட்க வேண்டும். அவள் நான் திருமணம் செய்ய தயார் என்று அவள் சொல்ல வேண்டும். அப்போ
ஒரு கற்பு நிறைந்த ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால் அவ வாயை திறந்து பேச மாட்டான். இப்ப இந்த செய்திகளை நான் சொல்ற நேரம் எங்கட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. இப்ப உள்ளவங்க அப்படி இல்லை. இத்தனை வயசாவது இதுக்கு போனாங்க, நான் கிளவியான பிறதான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிடுவோம். ஆனா ஒரு கன்னி பெண் என்பவர் என்ன செய்வாளுங்கிறத சொல்றாங்க. அவளுடைய வெட்கம், அவள் என்ன செய்வாள்? வெட்கத்தால நாணத்தினால் தனை குடிஞ்சு நிற்கிறா. அவட காலால வட்டம் போட்டுக்கிட்டோ ஏதோ ஒன்று செய்து அவளுடைய சமிக்ஞையால் அவள் தன்னுடைய சம்மதத்தை தெரிவிப்பாள். அப்ப வாயை திறந்து நான் திருமணம் முடிக்க தயார் என்று கூட சொல்ல மாட்டாள். அதுதான் ஒரு தன்மையுடைய பெண்ணாக இருப்பாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்தை அந்த அளவுக்கு சொல்லித்தாராங்க. எப்படியோ ஒரு வகையில அந்த பெண்ணின் விருப்பம் இருந்தால் தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இதை பாருங்க, ஒரு திருமணம் செய்து விதவையான பெண், இந்த விதவையான பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னா, இப்ப கல்யாணம் முடிச்சு விடுபட்டு அல்லது விதவையாகி 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இப்படியே இருந்தா என்னமா பிரயோசனம்? இல்ல, நீ கட்டாயம் கல்யாணம் முடிக்கத்தான் வேணும்னு போஸ்ட் பண்ணி கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கறதா? இல்ல, இஸ்லாம் அப்படி சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா? அவள்கிட்ட போய் வாயை திறந்து சொல்ல வைக்கணும். அவ வாயை திறந்து சொல்லணும், நான் திருமணம் முடிக்க தயார், எனக்கு திருமணம் தேவையில்லை. அவளுடைய சம்மதத்தில் தான் அவளுக்கு திருமணம் செய்து கொடுக்க. ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்குதுன்னு பாருங்க. நீங்க இந்த சப்ஜெக்ட கொஞ்சம் எங்களுடைய சமகால வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. சில பெண்கள் சொல்லுவதை கேட்கிறோம். உங்களுக்கு பழகுனவங்க இருந்தாக்கா அவங்க சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. தன்னுடைய சில பழைய வாழ்க்கையினுடைய அடிச்சுவடுகளை அல்லது வடுக்களை மறக்க முடியாம இருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட ஒரு கம்பல் பண்ணி, ஒரு கட்டாயப்படுத்தி நீ திருமணம் செய்யணும் சொல்றது அவங்களோட மனசு ஏற்றுக்கொள்ளாது. அப்ப அவளுடைய அந்த உணர்வு, ஒரு ஆண் அப்படி இல்லை. ஒரு ஆணுக்கு அது சர்வசாதாரணம், மறைஞ்சிடு. ஆனா ஒரு பெண் என்பவளுடைய உணர்வுக்கு இஸ்லாம் கொடுக்கிற மதிப்பு தானது. அவளுடைய உணர்வு ரீதியாக அவள் ஓகே சொல்லணும். அது வரைக்கும் அவளுக்கு நீங்க திருமணம் செஞ்சு முடிச்சு கூடாது. எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை இஸ்லாம் பாராட்டுதுன்னு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயத்தை பாருங்க. இப்போ ஒரு ஆண் திருமணம் செய்ய போறாங்க, ஒரு பெண்ணும் திருமணம் செய்ய போறாங்க. இந்த திருமணம் செய்ய போற நேரத்துல ஒரு பெண்ணை தெரிவு செய்கிற விதம் 4 விதங்களை இஸ்லாம் சொல்லுது. எதுக்காக வேண்டிய ஒரு பெண் திருமணம் செய்யப்படுறாள்? அழகுக்காக, அடுத்தது அந்தஸ்துக்காக, அடுத்தது அவருடைய அழகுக்காக, அந்தஸ்துக்காக, அவளுடைய செல்வத்திற்காக, அவளுடைய மார்க்கத்திற்காக. இந்த 4 விஷயத்தை சொல்லுது. 4வது தான் மார்க்கத்தை பத்தி சொல்லுது. முதலாவது ஒரு மனிதன்ற பார்வை எதுக்கு இருக்கும்? அழகுத்தான் பார்ப்பான். எவ்வளவு பெரிய ஆக்களா இருந்தாலும், எவ்வளவு மார்க்கம் சொல்றவங்களா இருந்தாலும், முதலாவது கல்யாணம் முடிக்கணும்னா முடிக்கிறதுக்குரிய அழகு இருக்கான்றதான் பார்ப்பான். 2வது அவன்கிட்ட பணம் இருக்குதா, அந்தஸ்து இருக்காங்கிறத தேடுவான். கடைசியா போனா போகட்டும் தான் மார்க்கத்தை பார்ப்பான். இஸ்லாம் இந்த 4ஐயும் சொல்லிட்டு சொல்லுது எப்படி தெரியுமா? மார்க்கம் உள்ள பெண்ணை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். மார்க்கம் உள்ள பெண்ணை தெரிவு செய்து வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் சொல்லு. அப்ப ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கான முதல் குறிக்கோள், ஒருத்தன்ற தேடுதல், ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய தேடுதல் எது? அவளிடம் மார்க்கம் உள்ள பெண்ணாக இருக்கும். சரிதானே? மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண். இந்த மார்க்கப்பற்றுங்கிற ஒரு செய்தியோட சேர்ந்து ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? ஆண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியரிடத்தில் சிறந்தவர். உங்களை சிறந்தவர் யார்? ஆம்பளையில சிறந்தவங்க யாரு? அவங்களோட மனைவியரிடத்தில் சிறந்தவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவராக இருக்கிறேன். இப்ப இந்த ஹதீஸை நீங்க எப்படி விளங்குறீங்கன்றது மட்டும் எனக்கு யாராவது சொல்லுங்க. என்ன விளங்குறீங்க? நான் கேள்வியா கேட்டுட்டு நானா பதில் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன விளங்குறீங்கன்றத சொல்லுங்க. யாருக்கு சொல்லல? சரி, நான் கேட்க மாட்டேன், சும்மா நான் சொல்றேன். இங்க இருக்கிற பெண்களாகட்டும், எங்கள்ல பெண்களா இருந்தாலும், தன்னுடைய கணவனை 100க்கு 100 வீதம் நல்லவர் என்று சொல்லுகிற ஒரு பெண்ணை
இப்ப சமுதாயத்துல காண முடியும். நல்லவர் ஆரம்பிப்போம், எந்த ஹஸ்பண்டாக்கா என்று ஆரம்பிச்சு நல்லவராத்தான் வருவாரு. வார வழியில ட்ரெக் மாதிரி அவர் வேற எங்கேயோ எல்லாம் போயிருப்பார். அப்படியே இல்லையா? நான் பொய் பேசல, இதான் உண்மை. கணவனை நல்லவராக சொல்லுகிற பெண்ணே கிடையாது, மிக மிக குறைவு. இப்ப சொல்லுங்க, அப்ப இந்த ஹதீஸை வச்சு பார்த்தால் இந்த உலகத்தில் நல்ல ஆம்பளைகளே கிடையாது, திருமணம் செய்த ஆம்பளைகளில் நல்லவர்களே கிடையாது. சொல்லுங்க பாபு, யாருக்கு சொல்லு இருக்கிறாங்க தானே? அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களோட மனைவிட்ட நீங்க சிறந்தவராக இருக்கணும்? எந்த பெண்ணுக்கும் தன்னுடைய கணவன் நல்லது இல்லை. கல்யாணம் முடிச்ச புதுசுல நல்லா இருக்கலாம், கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு செலவுக்கு சல்லி போதாது, பிள்ளைகளோட வாழ்க்கை செலவு ஓட்ட கஷ்டம், அது இல்லை இது இல்லை, அப்படி இப்படி சொன்னா செய்வாரு, போவாரு, வாங்க மாட்டாரு, ஆரம்பத்துல இருந்து இப்படித்தான், இப்படி இப்படி இப்படின்னு குறை மட்டும்தான் நீங்குமே இல்லாமல் ஒரு நாளும் அவர் செஞ்சா சரி என்ற அளவுல யாருமே சொல்றவங்க கிடையாது. காலப்போக்குல மாறிடும். அப்படியே இல்லையா? நான் போய் பேசுறேனா? இல்ல தானே? இது உண்மை. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக யோசித்துக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சும்மா அவங்கள்ட்ட பொறுப்பு தரல. ஒரு ஆணை நல்லவனாக மாற்றுகிற தகுதியை ஒரு பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் சாதாரணமா தரல. இதை எப்படி தாராங்கன்றத பாருங்க. ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கிறதுக்கான 4 நிபந்தனைகளில் ஒன்றாக என்ன சொன்னாங்க? கடைசியா சொன்னது என்ன? மார்க்கமுள்ள பெண். மார்க்கமுள்ள பெண்ணை தெரிவு செய்து நீ வெற்றி அடைந்து கொள்ளு சொன்னாங்க. அப்ப இந்த மார்க்கமுள்ள பெண் என்பவளிடம் தான் ஒரு கணவனை பற்றிய நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் வெளிப்படும். உதாரணம் ஒன்று சொல்ற பாருங்க. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. இப்ராஹிம் நபியிட மகன்ற மருமக, அதாவது மனைவியை இப்ராஹிம் நபிக்கு தெரியுமா? தெரியாது. அந்த மருமகளுக்கும் தெரியாது. இவர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பார். இவர் வாராரு. ஒரு நாள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வியாபாரத்துக்கு போயிட்டாங்க, வெளியே போயிட்டாரு. வந்து கேட்கிறாரு, உங்களுடைய குடும்ப நிலவரங்கள் எப்படி இருக்கு? இப்ப எங்கள்கிட்ட உள்ள நிறைய பெண்கள் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் இது. ஆனா எங்கட பொம்பளைகிட்ட ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, தெரிஞ்சவங்களா என்ன சொல்லிடுவாங்க, அது பாப்பாவா இருக்கிறாங்க, தம்பி நானாவா இருக்கிறாங்கன்றத தாண்டி பக்கத்து வீட்டுக்காரா இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சிருந்தா சொல்லிடுவாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, நானா போறது காலையிலேயே போயிடுவாரு, பிள்ளைகள் எழுப்ப முன்னுக்கு வருவாரு, பிள்ளை எல்லாம் தூங்கின பிறகு இப்படியே போனா என்ன வாழ்க்கை வெறுக்குது நானா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவோம். அவங்களோட வைஃபுக்கு தெரியும், சொல்லி இருக்கிறேன், நான் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும், அவங்களே பலமுறை கேட்டுக்கிறாங்க, நீங்க இப்ப கேட்டு பாருங்கன்னு சொல்லி இன்னொருத்தரை சாட்சிக்கு அனுப்பி விட்டுருவோம். அதே மாதிரி இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வைஃப் என்ன செய்யறாங்கன்னா, திறந்து விடுறாங்க அவ்வளவுத்தையுமே. என்ன, சாப்பிடுறது கஷ்டம், போறது கஷ்டம், வாரது கஷ்டம், இருக்கிறது கஷ்டம், ஒன்றுமே இல்லை, இப்படித்தான் போகுது வாழ்க்கை, ரொம்ப கஷ்டத்துல போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு தெரியாது வந்தது யாருன்னு. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, மகன் வந்தா, அதாவது இஸ்மாயில் வந்தால் நான் சலாம் சொன்னதாக சொல்லி உங்களுடைய வீட்டினுடைய தலைவாயில் சரியில்லை, அதை மாத்தட்டாமன்னு சொல்லுங்கன்ட்டு போயிருந்தார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வந்து மனைவிட்ட கேட்கிறாங்க, யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? அவங்க சொல்றாங்க, ஒரு வயோதிபர் வந்தார். அப்ப இவங்களுக்கு தெரியாது இவர் யாருன்னு, நபின்னு தெரியாது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பான்னு தெரியும். இப்ப யாரோ ஒருத்தர் வந்து கேட்ட நேரத்துல சொல்லிடுறாங்க. எப்படி சொல்றாங்க? தன்ற கஷ்டத்தை எல்லாம் புலம்புறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நான் இப்படி இப்படி கேட்டாரு, இப்படி இப்படி சொன்னேன், உண்மையை சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்துல எங்கட பெண்களை விட அவங்க பெட்டரா இருந்துக்கிறாங்க. என்ன சொன்னேன்றதையும் சொல்லிட்டாங்க. இவர் இப்படி கேட்டாரு நிலவரங்களை, நான் இப்படி இப்படித்தான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, உங்களோட வீட்டோட வாசல் சரியில்லை, மாத்த சொல்லிட்டு போனாரு. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வந்தது என்னுடைய தந்தை, அவர் வீட்டு வாயில் என்று சொன்னது உன்னை, நீ குடும்பத்துக்கு பொருத்தம் இல்லை, உன்னை விவாகரத்து செய்ய சொல்லிவிட்டார், தலாக் செய்ய சொல்லிக்கிறாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணிடம் மார்க்கம் உள்ள பெண்ணை தெரிவு செய்ய சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கான அடையாளத்தை இந்த வரலாற்று சம்பவத்தோட நீங்க கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. என்ன சொல்லுது வரலாறு? என்ன சொல்லுது? மார்க்கம் உள்ள பெண்ணாக இருந்தால் வீட்டுல கஷ்டம்,
யார்கிட்டையும் சொல்ல மாட்டா கஷ்டத்தை. கணவன் உழைச்சு வாரது அவனோட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு போதாது. ஆனாலும் அவள் அல்லாஹ்விற்காக பொறுமை செய்வாள். தன்னுடைய கணவனை பெருமதியாக அவள் பார்ப்பாள். அவரிடம் தொழுகை இல்லை என்கிற பொழுது குறை காண்பாள். மார்க்கமில்லை என்கிற பொழுது கோபப்படுவாள். அது இல்லாம மனிதர் என்கிற வகையில் அவருடைய உழைப்பிலோ அவருடைய வேறு எந்த செயல்பாடுகளிலும் குறை சொல்லவோ குறையாக பேசவோ மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தெரிவு செய்து வெற்றி அடைந்து கொள் என்று ஆணுக்கு பொறுப்பு கொடுக்கிறாங்க என்றால் அந்த பெண்ணைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் மார்க்கமுள்ள பெண். அந்த பெண்ணைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பெருமதி மிக்க சொத்து. அந்த பெண் தான் பெருமதி மிக்க சொத்து. அன்புள்ள தாய்மார்களை, சகோதரிகளை பாருங்க, ஒரு திருமணம் செய்யணும் என்றால் மகர் கொடுக்க வேண்டியது ஆணுக்கு கடமையா பெண்ணுக்கு கடமை? ஆணுக்கு தான் கடமை. அப்ப ஒரு பெண்ணை உடைமையாக்கி கொள்றதுக்கு நீ மகர் கொடுத்து எடுன்றாங்க. இன்றைக்கு நம்ம சமுதாயம் மாத்தி வச்சுக்குது, அது வேற. மாத்தி வச்சிருந்தா கூடுமா? கூடாது, அது ஹராம். ஆனா இஸ்லாம் ஆணுக்கு தான் சொன்னுச்சு, நீ ஒரு பெண்ணை விலை கொடுத்து வாங்கு, உனக்குரிய சொந்தமாக்கு. உன்னுடைய மகரை கொடுத்த உனக்கு எது ஏழுமோ அதை கொடுத்து அவங்களை வாங்கிடு. மார்க்கம் உள்ள பெண்ணை வாங்கி எடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆரம்பின்னு இஸ்லாம் பெண்ணு ஆணுக்கு தான் சொல்லுதே அல்லாமல் பெண்ணுக்கு சொல்லல. நீ மார்க்கம் உள்ள ஒரு ஆம்பளையை தேர்ந்தெடுத்து, மார்க்கம் உள்ள ஆம்பளை தேர்ந்தெடுக்கணும், அது வேற. அவருக்கு மகர் கொடுத்து நீ எடுத்துக்கோன்னு சொல்லி பெண்ணுக்கு சொல்லல இஸ்லாம். அப்ப பெண்ணுக்கு செலவு வைக்காமல் கொடுத்திருக்கிற ஒரு சலுகையை இஸ்லாம் செய்திருக்கிறது. இந்த பெருமதி வேற எங்க இருக்கு? இன்னொன்று பாருங்க, பெண்கள் உழைக்க இயலுமா இயலாதா? பெண்கள் உழைக்க முடியுமா? முடியாது. தொழில் செய்யலுமா இயலாதா? செய்யலாம், தடை இல்லை, தொழில் செய்யலாம். மார்க்கம் தடுக்காத வழிகளில் இருந்தால் அவங்க உழைக்கலாம். தடுத்த வழிகளை தேடக்கூடாது. அதுக்கு ஏத்த பாதுகாப்பான சூழல், அதுக்கு ஏத்த ஆடை அமைப்புகளோட போனால் அவங்க தாராளமா தொழில் செய்யலாம். ஒரு ஆணும் தொழில் செய்யலாம். தொழில் செய்யலாமா இல்லையா? தொழில் செய்யத்தானே வேணும்னா. ரைட். ஒரு ஆண் உழைத்தால் அந்த உழைப்பை தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆணின் கடமையா இல்லையா? கடமையா இல்லையா? ஒரு பெண் உழைத்தால் அதை யாருக்கு அவ கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு? யாருக்காக கொடுக்க வேண்டிய கடமை இருக்கா? எந்த கடமையும் இல்லை. உழைச்சு கொடுக்க வேண்டியது ஆண்ற கடமை. நீங்க கணவனுக்கு ஹெல்ப்பாக, பெற்றோர்களுக்கு ஹெல்ப்பாக, பிள்ளைகளுக்கு ஹெல்ப்பாக கொடுக்கிறது வேற விஷயம். ஆனா உங்கள் மீது அதை பொறுப்பு சுமத்தவில்லை இஸ்லாம். நீ சம்பாதித்தால் மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டு அது உன்னோடு வைத்துக் கொள்ளலாம், அது உன்னுடைய சொத்து. ஆனால் ஒரு ஆண் என்பவன் உழைத்தால் அதை அவன் மனைவி மக்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அவனுடைய பொறுப்பாளர்களுக்கு அவன் கொடுத்தாக வேண்டும். அப்ப உழைக்கிறத கூட தானா சொந்தமா வச்சுக்கொள்ளுங்கன்னு தான் இஸ்லாம் பெண்களுக்கு கண்ணியம் கொடுக்கும். சும்மா அவங்க உழைக்கிறது அவங்களுக்கு, அவங்க எந்த கொடுப்பனமும் இல்லாம தான் திருமணம் செய்யறாங்க. ஃப்ரீயா இருக்கிற பெண்ணுக்கு இஸ்லாம் இன்னும் கொடுக்குது என்ன தெரியுமா? ஒரு பெண், ஒரு தந்தையோ தாயோ மரணிக்கிறாங்க அல்லது ஒரு கணவன் மரணிக்கிறார் என்றால் அந்த சொத்துல இருந்து ஜாகிலிய காலத்துல பெண்களுக்கு பங்கு இல்லை, அவங்களுக்கு கடமை இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு சொத்து போகணும் என்றதை உணர்த்தியது இஸ்லாம். அவங்களுக்கும் சொத்துல பங்கு கொடுக்கப்பட வேண்டும். 2 பகுதி ஆணுக்கு போனா ஒரு பகுதி பெண்ணுக்கு கொடுத்தே ஆகணும் என்ற சொத்து பங்கீட்டில் கூட பங்கு கொடுத்தது இஸ்லாம். பெண்ணை கண்ணியப்படுது. அவங்களுக்கு தான் எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்லி கொடுக்க வானான்னு இஸ்லாம் சொல்லல, கொடுக்கன்னு தான் சொல்லு. அதுவும் இல்லாம பாருங்க, ஒரு பெண்ணினுடைய கண்ணியத்தை புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி ஒரு நபிமொழி ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. உங்களுடைய வீட்டில் யாருக்கு 3 சகோதரிகள் அல்லது 2 சகோதரிகள், 3 பெண் குழந்தைகள் அல்லது 2 பெண் குழந்தைகள் இருந்து அவர்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பயப்படும் விதமாக வளர்க்கப்படுகிறார்கள், எதுவரை? அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிற வரை அல்லது பருவ வயதை அடைகிற வரை. திருமணம் செஞ்சு கொடுக்கிறத எடுங்க. திருமணம் செஞ்சு கொடுக்கப்படுற வரைக்கும் வீட்டுல வளர்ற பெண் பிள்ளைகள் 2 அல்லது 3 அல்லது சகோதரிகளாக இருந்தால் 2 அல்லது 3 இருப்பாங்களா இருந்தால் இது ஒருத்தரையும் சாரும் மறந்துடுவாங்க. இருந்தால் அவர்கள் மார்க்க
மார்க்க முறையில் அழகிய முறையில் தக்வாவோடு வளர்க்கப்பட்டிருந்தால் இவர்கள் சுவர்க்கம் செல்லுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் சொர்க்கம் போவதற்கு காரணமாக ஒரு பெண்ணை இஸ்லாம் சொல்லிச்சு தருது. ஒரு பெண் மார்க்கப்பட்டுள்ளவளாக, நல்லவளாக, மார்க்கம் சொன்ன வரையறையோடு வாழுபவளாக இருந்தால் அவளுடைய பெற்றோர் சுவர்க்கம் செல்வதற்கு காரணமாக அமைகிறாள். எங்கேயாவது ஒரு ஆம்பளைய மார்க்க ரீதியா வளர்த்து விட்டீங்கன்னாக்க உங்களோட அம்மா அப்பாவுக்கு சொர்க்கம் இருக்குன்னு இல்ல. பெண்ணுக்கு அதை இஸ்லாம் கொடுத்திருக்கு பாருங்க. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அது போல பாருங்க, இப்படிப்பட்ட நிறைய சொல்லலாம், நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே டைம் போயிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட இந்த பெருமதிகளில் நிறைய இருந்தாலும் கூட பெண்ணை இஸ்லாம் ஒரு பொக்கிஷமாக, ஒரு சொத்தாக, ஒரு இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பொருளாக வர்ணிக்கிறேன். இந்த பொருளை எப்படி இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்குன்னு சொல்லி ஒரு ஆணுக்கு கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னால் அமானிதம் சொன்ன. அமானிதம் என்றால் என்ன? இந்த பெண்ணை எப்படி ஒரு ஆண் அமானிதமாக பார்க்கும்? நீங்க பாருங்க, ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பை முழுமையாக அடக்கி வைத்திருப்பவனால் யார்? ஒரு ஆண். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் என்ன தெரியுமா? பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க, மூடி வைக்கிறாங்க, இப்படி செய்யாத அப்படி செய்யாதன்னு சொல்றாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற பெண்கள் இன்னைக்கு நிறைய. இன்னைக்கு பேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதான் நிறைஞ்சு போகுது. அது எப்ப அந்த நவீனத்தை விரும்புற பெண்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் லைக் பண்றதும் கமெண்ட் பண்றதும் கூடிட்டு இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப இந்த பெண்களை நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த உதாரணத்தோட ஒப்பிட்டு பாருங்க. தூக்கி எறிஞ்ச ஒரு பொருளாக வைப்பதா, போத்தி வைக்கிற அல்லது மூடி வைக்கிற ஒரு பொருளாக பயன்படுத்த வேண்டுமா என்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. மூடி வைக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தான் பெருமதி இருக்கு. பாதுகாப்பாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தான் பெருமதி. நான் சும்மா கேட்கிறேன், உங்கள வீட்டுல ஒரு மகன், ஆண் மகனுக்கு திருமணம் பேச போறீங்க, ஒரு இடத்துல ஒரு பெண்ணை பார்க்க போறீங்க. முதலாவது நீங்க என்ன கேட்பீங்க? அந்த வீட்டுல புள்ள ஒழுக்கமான பிள்ளையான தானே கேட்பீங்க. ரோமா இல்லையா? இல்லையா? அப்படி கேட்க மாட்டீங்களா? ஒழுக்கமான பிள்ளையா? ஒழுக்கமட்டு நீங்க நாடுறது என்ன? ஒழுக்கமட்டு நாடுறது என்ன? கண்ட கண்ட ஆண்பிள்ளைகளோட பேசக்கூடாது, தேவையில்லாத தொடர்புகள் இருக்கக்கூடாது. ஆனா பக்கத்து வீட்டுலயோ அல்லது தெரிஞ்சவங்கள்ட்டயோ அவங்களோட கிளாஸ்மேட்ஸ்கிட்டயோ யார்கிட்டயுமே இவள் இப்படிப்பட்டவள் என்ற தகவல் கிடைச்சிருக்க கூடாது. இவ இன்னென்ன பேரெல்லாம் லவ் பண்ணி இருக்கிறான்ற பேர் வந்திருக்க கூடாது. இப்படித்தானே விரும்புவோம். அதானே ஒழுக்கம் என்று பாக்குறோம். எங்களுக்கே தெரியுது அதான் ஒழுக்கம் என்று. ஆனா அதையே நம்ம செஞ்சா, அன்புள்ள தாய்மார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மார்க்க ரீதியாக வளர்க்கப்படுகிற பெண் என்று சொன்னால் அந்த பெண்ணை மார்க்க ரீதியாக வளர்ப்பது பெற்றோர்களின் கடமை, குறிப்பாக தாய்மார்களின் கடமை. ஏனென்றால் ஆண்களுக்கு கடமை இல்லையான்னு கேட்டுருவான, கடமை. ஆனா பெண்களுக்கு சுமத்திய கடமை இது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லோரும் மேய்ப்பாளர்கள், உங்கள் மேய்ப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். பெண்கள் உங்கள் கணவனின் சொத்துகளுக்கும் குழந்தைகளுக்குமான பொறுப்புதாரி. பெண்களுக்கு பொறுப்பே இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அதனால குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டியது கடமை. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இப்ப இதுல இருக்கிறோம், இதுல நிறைய பேர் யூஸ் பண்றீங்களா இல்லையா எனக்கு தெரியல. இப்ப எல்லாத்தையுமே போன் இருக்கும். பொதுவா வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாத்தையுமே போன் இருக்கும். எல்லாரும் போன்லயும் கூடுதலா இந்த மார்க்க ரீதியாக சொர்க்கத்துக்கு செல்லும் பெண்கள் யார், கணவனுக்கு கட்டுப்பட்டு வளர்ந்த பெண்கள் யார், இப்படின்ற சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பெண்கள் யார், இந்த பயான்கள் மட்டும் தானே கேட்கிறோம். எல்லாரும் வேற எதுவும் கேட்கறல தானே போன்ல, சொல்லுங்க. அதை தவிர மற்ற எல்லாம் பார்க்கும். சொல்ல போனால் சில நேரங்களில் பயானுக்கு போறது கூட ஸ்டேட்டஸாக போயிருக்கலாம், அல்லது இங்க வந்த இடத்துல எங்கனையாவது ஒரு பூ மரத்தை பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்து அந்த முகத்துல மட்டும் ஒரு பெரிய ஹார்ட்டோ அல்லது பூவை போட்டு விட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்போம். முகத்தை மறைக்கும், ஏன்னா முகத்தை காட்டக்கூடாது அடுத்தவங்களுக்காக. அதுக்காக வேண்டி இந்த மூக்கு துண்டு மட்டும் மறைகிற மாதிரி ஒரு சின்ன பூவை வச்சுட்டாக்க அதை எல்லாரும் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அன்புள்ள தாய்மார்களை நான் சிரிப்பதற்காக சொல்லவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெருமதியை நீங்கள் இழக்கிறீர்கள். உங்கள் பெருமதி அங்க முகத்தை காட்டுறதுல இல்ல, அதுல சின்ன பூ வைக்கிறதுல இல்ல, அந்த முகத்தை அந்நியவன் பார்க்க கூடாது என்று இருக்கிறது. நீங்க ஒரு பொருளை மேசையில இப்படி வைக்கிறீங்க, இன்னொரு பொருளை கையில பொத்தி வைக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் எதை பார்க்க தோணும்? அதையே கையில உள்ளது, கையுக்குள்ள இருக்கிறதான் பார்க்க தோணும். என்னன்னு காட்டு. இதுதான் இஸ்லாம் தாய்மார்களே, சகோதரிகளே.
துறந்து விடப்பட்ட ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு யாருக்கும் பிடிக்காது. அது மார்க்கம் இல்லை. பொத்தி பாதுகாக்கப்படுகிற பொக்கிஷம் தான் தேவை என்றுதான் ஒவ்வொருவரும் துடிப்பார்கள். அதில் தான் பெருமதி இருக்கிறது. வாழ்க்கை அதுதான் உங்களுடைய பெருமதியை காட்டும். உங்கள் பெருமதிகளை இழக்கும் காரியங்களை நீங்களே செய்தால் உங்களை விட ஒரு துர்ப்பாக்கியசாலிகள் யாருமே கிடையாது. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களில் பெண்களுக்கான கண்ணியத்தை ஏராளம் சொன்னார்கள். ஒரு தாய், ஒரு தந்தை, 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேர்ல ஒரு தாய் ஒரு மகனை கூப்பிடுறாங்க, தந்தையும் மகனை கூப்பிடுறாரு. யார்கிட்ட போகணும்? யார்கிட்ட போகணும்? தாய்கிட்ட. 2வது முறை கூப்பிட்டா, 3வது முறை கூப்பிட்டா தாய்கிட்ட தான். இஸ்லாம் தாய்க்கு அந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கு. 4வது முறைக்கு தான் தந்தையை சொல்லுது. அதுக்காக வேண்டி தந்தை கூப்பிட்டாரா நீ போறதுக்கு போ சொல்லல. இஸ்லாம் சொல்றது என்ன தெரியுமா? தாயை அந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. பெண்ணுக்கான கண்ணியத்தை இஸ்லாம் தாய்மையில் கொடுக்கிறது. நீங்க பாருங்க, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தனிமையாக அந்த மக்காவுல விடப்படுறாங்க. மக்காவுல மக்கள் சஞ்சாரம் இருந்தாங்களா? யாருமே இல்லை. யார்கிட்ட விட்டுட்டு போனாங்க இப்ராஹிம் நபி? யார்கிட்டயுமே இல்லை. தனியே ஒரு பாலைவனத்துல, ஒரு திறந்த வெளி, அந்த இடத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை, தன்னுடைய குழந்தை ஓடித்திரியும் பேசுகிற பருவம் வருகிற பொழுது வந்து தந்தை கூப்பிடுகிறார். அது கூட அந்த குழந்தையை அறுப்பதற்காக. அப்பொழுது அந்த குழந்தை சொன்ன பதில் என்ன சொன்னுச்சு? இஃப் அல் மாத்துமர், உங்களுக்கு என்ன கட்டளை வந்துச்சோ அப்பா அதை நீங்க செய்யுங்கன்னு தான் சொன்னுச்சு. அந்த குழந்தை ஈமானுடைய வடிவத்தை பாருங்கள். அந்த குழந்தை சொன்னது சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், அல்லாஹ் நாடுனா என்ன பொறுமையால நான் பாப்பீங்க வாப்பான்னு தான் சொன்னுச்சு. இவ்வளவு நாளா வராம இப்பதான் வந்துட்டு இப்போ என்னை அறுக்கவா போறேன்னு கேட்கல. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன். மனிதன் என்பதால் எனக்கு கஷ்டம் வரும், கவலை வரும், வலி இருக்குது, துடிக்கலாம். அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையா இருப்பேன் வாப்பாண்டு ஈமானிய வார்த்தையை சொன்ன குழந்தையாக வளர்த்தெடுத்தது யார்? யார்? உங்களை போன்ற ஒரு தாய். ஒரு கணவன் கொடுங்கோலனாக இருக்கிறான். தான் ரப்பு என்று மக்களை எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த தாய் அந்த கணவனுடைய தொல்லைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டிய இறைவனிடம் பிரார்த்தனை புரிகிறார். ஒரு அரசனுடைய மனைவின்னா அவங்களுக்கு இருக்கிற வீடு வாசல்கள் எப்படி இருக்கும்? பெரிய கோட்டையாக இருக்கும், அப்படியே இல்லையா? நினைச்ச இடத்துக்கு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரிகள் இருப்பாங்க. வேண்டிய வேலை செஞ்சு கொள்ள இயலும். ஒன்றை சொன்னால் செய்வதற்கு ஆட்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பிபினி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, இங்க எவ்வளவு பெரிய கோட்டை இருந்தாலும் பரவாயில்ல யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்துல உன்னிடத்தில் ஒரு கோட்டையை கட்டித்தா, ஒரு வீட்டை கட்டித்தான்னு கேட்டான். ஒரு கொடுங்கோலனினுடைய வீட்டில் அவனுடைய மனைவியாக இருந்த ஒரு தாய், உங்களை போன்ற ஒரு தாய் அல்லாஹ்விடம் கேட்ட கேள்வி, உன்னுடைய இடத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாயா அல்லாஹ் என்று கேட்டார்கள். கொடுமைப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான கொடுமண்டை எங்க எந்த வீட்டிலுமே இல்ல தாய்மார்களே, சகோதரிகளே. கொடுமையான ஒருத்தனுடைய மனைவி கேட்கிறார், எனக்கு நீ வீட்டை கட்டித்தா, ரப்பி பினிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலி, கணவன் என்று கூட சொல்லல. இந்த கொடுங்கோலனுடைய செயல்பாடுகள்ல இருந்தும் கொடுங்கோலன்ல இருந்தும் என்னை பாதுகாத்திரியா அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை புரிஞ்சாங்க. நான் சும்மா கேட்கிறேன், வீட்டுல ஒரு கஷ்டம் அல்லது ஒரு துன்பம் வந்துட்டு அல்லது கணவனாலதான் ஒரு பிரச்சனை வந்துட்டு ஒரு முறையாவது நாங்கள் உட்கார்ந்து யா அல்லாஹ் என்னுடைய கணவன் இதை அறியாத்தனமாக செய்கிறார், இல்லது தெரியாம செஞ்சிட்டாரு, இல்லாட்டி வேணும் என்றே அவருடைய சிந்தனை கோளாறா செஞ்சிட்டாரு, யா அல்லாஹ் அவருக்கு நல்ல சிந்தனையை கொடுத்து என்னோட நல்ல முறையில் வாழவை என்று பிரார்த்தனை புரிந்த தாய்மார்கள் இதுல எத்தனை பேர் இருப்போம்? எங்களுடைய கணவனுக்காக பிரார்த்தனை புரியக்கூடிய தாய்மார்களை காணவில்லை. எங்களுடைய குழந்தைகளினுடைய மீட்சிக்காக, நல்ல வாழ்க்கைக்காக பிரார்த்தனை புரியக்கூடிய தாய்மார்களை, சகோதரிகளை காணவில்லை என்றால் எங்களோட பிரார்த்தனைக்கு அந்த அளவு வெளியிட்டு இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாமலே வளர்த்த அந்த குழந்தை எந்த அளவுக்கு போகுது. நான் ஃபர்ஸ்டுக்கு சொன்ன ஒரு சம்பவம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட மனைவியோட சம்பவம் யோசிச்சு பாருங்களேன்.
அதுக்கு பிறகு வாப்பாக்கும் மகனுக்கும் தொடர்பே இல்லாம தான் இருக்கு. அதனாலதான் அவருக்கு திருமணம் நடந்தது கூட வாப்பாக்கு தெரியல. அப்ப கூட வாப்பா இது சரியில்லைன்னு சொன்னதோட மகன் கேட்டாரா இல்லையா? கட்டுப்பட்டாரா இல்லையா? அதுதான் ஒரு தாயினுடைய வளர்ப்பு. ஒரு தாயினால் ஒரு குழந்தையை நல்வழிப்படுத்த முடியும் என்பதற்கு உதாரணம் இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, பொக்கிஷம் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பொக்கிஷம் என்றால் உங்களுக்கு தான் தெரியும் ஒரு குழந்தையை எப்படி பதனிட முடியும், வளர்க்க முடியும் என்று. அது உங்களுக்கு தெரியும் என்றதை இஸ்லாம் அறிந்திருக்கிறதுனாலதான் உங்கள் கடமை கணவனின் பிள்ளைகளை, சொத்துக்களை பாதுகாப்பது என்று உங்களுக்கு அதை பொறுப்பாக தந்தது இஸ்லாம். உங்களோட பெருமதி உங்களுக்கு தெரியல, ஆனால் இஸ்லாத்துக்கு தெரிஞ்சிருக்கிறது உங்களோட பெருமதி என்னன்றது. அந்த இஸ்லாத்தை அங்கீகரித்த அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான், ரசூல் மூலமாக உங்களுக்கு சொல்லித் தருகிறான். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்தடுங்கள், மார்க்கப்பட்டுள்ளவராக. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளை, அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் இரக்கம், அல்லாஹ்வுடைய இரக்கம் யாருக்கெல்லாம் கிடைக்குது அவங்களால மட்டும்தான் சொர்க்கம் போகலாம். இதை நாங்க ஹதீதுகள்ல பார்க்கிறோம். என்னடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவரையும் உங்களுடைய அமல்கள் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லாது. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வலா அன்த, நீங்களும் அப்படியா யா ரசூலல்லாஹ்? நீங்க செஞ்ச தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜுகள், இது போன்ற இபாதத்துகள் எல்லாம் உங்களையும் சொர்க்கத்துக்கு கூட்டு போவாதான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, இல்லா ஐயதகம்மதனி ரப்பி பிஃபத்லின் வ ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய அருளும் மஃபிரத்தும் அருள் இரக்கமும் இருந்தாலே அன்றி, அது என்னை போர்த்தி கொண்டாலே அன்றி, என்னாலும் என்னுடைய அமல்கள் என்னை சொர்க்கத்துக்கு கூட்டு போவார். அப்ப நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, மறுமையில் சுவர்க்கம் செல்லுவதற்கு அடிப்படை அல்லாஹ்வினுடைய அன்பு தேவை. இந்த அன்பை விட்டும் தூரமாக்கக்கூடிய 3 சாராரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். ஸலாஸத்துன், 3 சாரார். கத் ஹர்ரமல்லாஹு அலைஹிமுல் ஜன்னah, அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சொர்க்கம் ஹராமான 3 சாராரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று முதுபினுல் ஹம்ர், சாராயம் குடிக்கிற தொடர் குடிகாரன். இரண்டாவது வல் ஆக், பெற்றோர்களை நோவினைப்படுத்துகிற குழந்தைகள். யாரா இருந்தாலும் பெற்றோரை நோவினைப்படுத்துறவன், நிந்திப்பவன். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதென்றால், உங்களோட வாப்பா உம்மா 2 பேரோ ஒருத்தரோ வயோதிபத்தை அடைந்தால் நீங்கள் முகம் சுளிப்பது கூட தவறு. அந்த அளவுக்கு சொல்லி தருது இஸ்லாம். இந்த இடத்துல சொல்றது ஆக் என்றால் கொடுமைப்படுத்துறது. ரசூல் அடையாளப்படுத்துறாங்க பாருங்க. மறுமை நாளினுடைய அடையாளமாக பெண்களைத்தான் அடையாளமே சொல்றாங்க ரசூலுல்லாஹ். தன்னுடைய எஜமாட்டியை தாய் பிள்ளையாக பெற்றெடுப்பார். இன்னைக்கு பெற்றோர்களை கொடுமைப்படுத்துபவர்களாக பிள்ளைகள் உருவாகுவார்கள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்கிறார். முன்னறிவிப்பு. அந்த கொடுமைப்படுத்தக்கூடிய பெண்களுக்கோ ஆண்களுக்கோ யாராக இருந்தாலும் சொர்க்கம் ஹராம். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது, சொர்க்கம் கிடையாது. மூன்றாவது சாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வத்தையூஸ், தையூஸ் என்று சொன்னார்கள். தையூஸ் என்றால் யார் தெரியுமா? அல்லதி யுகிர்ரு ஃபி அஹ்லிஹில் ஹபத், அல்லது ஹபத், மானக்கேடான பாவமான காரியங்களை ஒரு குடும்பத்தில் இருப்பதை அங்கீகரிக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. பிள்ளைகளை பார்க்கிறோம், மோசமான நடத்தை உள்ளவங்களா இருக்கிறாங்க, மோசமான முறையில போன் பாவிக்கிறாங்க. பெற்றோர்கள் கண்டும் காணாமல் இருக்கிறீர்களா? சகோதரிகள் கண்டும் காணாமல் இருக்கிறீர்களா? அது ஆண் மக்களாகட்டும் பெண் மக்களாகட்டும், அவர்களுடைய பிழைகளை அறிந்தும் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தால் நீங்கள் தான் தையூஸ். நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், ரசூலுல்லாஹ் குழந்தைகளை பொறுப்பெடுத்து வளர்க்கும் பொறுப்பை கொடுத்தது யாருக்கு? யாருக்கு? பெண்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், உங்களுடைய மேய்ப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். பெண் என்பவள் அவளுடைய கணவனின் சொத்துக்கும் குழந்தைகளுக்குமான பொறுப்புதாரி. அதை அவள் பார்க்க வேண்டும். ஆண்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லல, பொறுப்பாக கொடுக்கப்பட்டது பெண்களுக்கு. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப பொறுப்பு தரப்பட்ட பெண்கள் தங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியில் மார்க்கத்திற்கு முரணான ஹராமான செயல்பாடுகளை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவர்கள் தையூஸ் என்கிற பட்டியலில் வந்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அவர்கள் திருத்தப்பட வேண்டும். சர்வ சாதாரணமாக மேக்கப்ல ஆரம்பிக்கும். நான் ஒண்ணு கேட்கவா, பெண்கள் மேக்கப் போடுறது கூடுமா கூடாதான்றதெல்லாம் நான் பேசல. மேக்கப் போடுறதுக்கான காரணம் என்னன்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. யாருக்கு சொல்லல மேக்கப் ஏன் போடும்? சொல்லுங்க. பசந்தாகிறது. பெண்கள் பசந்தாகணும்ன்றதுக்காக மேக்கப் போடுறது. நான் ஒரு குர்ஆன் வசனம் ஒண்ணு கேட்கிறேன். அந்த குர்ஆன் வசனத்தை நீங்க என்ன சொல்றீங்கன்றதை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை நாம் அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறோம். அல்லாஹ்வை விட அழகாக்குறதுக்கு உங்களால முடியும்? உங்களோட மேக்கப்பால அல்லாஹ்வை விடவும் உங்களை அழகுபடுத்திக் கொள்ள உங்களால் முடியுமா? முதலாவது கேள்வி அதான். முடியாது தானே? அப்ப எதுக்கு அந்த மேக்கப்? ரெண்டாவது, சரி மேக்கப் போடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு தகுதியானவர் யார்? கணவன். அப்படித்தானே? கணவனுக்கு முன்னால மேக்கப் போடுறோமா, சந்தைக்கு போகல மேக்கப் போடுறோம்? கல்யாண வீட்டுக்கு போகல மேக்கப் போடுறோமா, வீட்டுக்கு கணவன் வர்ற நேரம் மேக்கப் போடுறோம்? என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? இப்ப சொல்லுங்க, மேக்கப்ப யாருக்கு காட்டுது? கணவனுக்கு காட்டுவதற்காக செய்வதில் பிரச்சனை கிடையாது. நம்ம அப்படித்தான் செய்யறோமான்றதை யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, மார்க்கம் உங்களை அழகாக தந்திருக்கிறது, அழகாக்கி இருக்கிறேன் என்று சொல்கிறது. உங்கள் கணவனுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் அழகை மெருகூட்டிக் கொள்ளுங்கள். உங்களை அடுத்த ஆடவனுக்கு காட்ட வேண்டாம் என்றல்லவா இஸ்லாம் சொல்கிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்றது தெரியுமா? நீங்க உடம்புல போடுற பெர்ஃபியூம பக்கத்துல உள்ள ஆண், அந்நிய ஆண் முகர்ந்தால் நீங்கள் விபச்சாரி என்கிற பெயரை சொல்லி தருகிறது இஸ்லாம். இது தெரிந்தும் நாங்கள் பெர்ஃபியூத்தை ரோட்ல போக்குள்ள அடிச்சுட்டு போறோம். வீட்டுல உள்ள கணவன் வந்தால் நாற்றத்தோடு உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் நாம் யார்? இந்த பெண்கள் அந்த ஆண்களை நல்லவர்கள் என்று சொல்வார்களா? இந்த பெண்கள் சர்டிபிகேட் ஒரு ஆணுக்கு கொடுக்க முடியுமா? இப்ப சொல்லுங்க, பெருமதியுள்ள பெண்களாக இருந்தால் தான் ஆண்களை நீங்கள் பெருமதியாக சொல்ல முடியும். பெருமதியற்ற பெண்களாக இருந்தால் நிச்சயமாக எம் ஆண்கள் எங்களுடைய கண்களுக்கு நல்லவர்களாக படவே மாட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்த வரையறையை, வரம்பை இஸ்லாம் பெண்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவதனால் தான் பெண்களை பொருளாக சொன்னது. அவர்களுடைய ஆசைகள் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள் இப்படி மாறிவிடும் என்பதனால் தான் ஆண்கள் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் என்று ஆணுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தது. நீங்கள் அவர்களை கொடுமைக்காரர்களாக பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்களிடம் மார்க்கத்தை வளர்க்க சொல்கிறது. மார்க்கம் இருந்தால் இவற்றை மார்க்கமாக பார்ப்பீர்கள். மார்க்கமாக பார்த்தால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும், தடுக்கப்பட்ட பாவங்கள் இல்லாமல் செல்லும், குழந்தைகள் மார்க்க ரீதியாக வளர்க்கப்படுவார்கள். மார்க்க ரீதியாக வளர்க்கப்படும் குழந்தைகளினால் நாம் சுவர்க்கம் செல்ல முடியும். அப்படிப்பட்ட குடும்பம் ஈமானிய குடும்பமாக வரும். ஓர் ஊரில் இருக்கிற 1, 2, 3, 4, 5 என்று உருவாகும் ஈமானிய குடும்பங்கள் ஒரு ஈமானிய சமூகத்தை உருவாக்க முடியும். அதற்கான ஒரு நிலைமையை தோற்றுவிக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட பெண்களாக இருக்க வேண்டும்? மார்க்கம் உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். பெருமதியை அறிந்து கொள்ள பெண்களின் பெருமதியில் முதல் தரமான பெருமதி எது? அவர்களுடைய மார்க்கப்பற்றுதல். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மார்க்கப்பற்றுதல் என்கிற ஒன்றை எதுவரைக்கும் நாங்கள் கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு இஸ்லாம் தந்திருக்கிற கண்ணியம் மகத்தானதாக இருக்கும். எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள லேசாக இருக்கும். இறுதியாக நான் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பெண்கள் ஆண்களை விட சிறந்திருக்கிற ஒரே ஒரு பகுதியை நான் ஞாபகப்படுத்துறேன். நன்றியுள்ள பெண்களாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதற்காக. ஒரு ஆணுக்கு தொழுகையை விடுற சந்தர்ப்பம் ஒன்று சொல்லுங்க. தொழுகையை வானா என்று விடுறதுக்கான சந்தர்ப்பம் ஏதாவது இருக்கா? இல்ல. மரணப்படுக்கையில் இருக்கிறான், சுயநினைவு இருக்கு, தொழணுமா இல்லையா? தொழணும். ஆனால் பெண்ணுக்கு மாதத்தில் 7 நாட்கள் அவர்கள் தொழாமல் இருக்கக்கூடிய ஒரு சலுகையை கொடுத்தது இஸ்லாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் அப்படியான சந்தர்ப்பங்களில் தங்களுடைய குழந்தைகளை, கணவனை, சகோதரர்களை பள்ளி வாயிலுக்கு அல்லது ஒரு நன்மையான காரியங்களுக்கு அனுப்புவதன் மூலமாக
இவர்கள் செய்யாமலே நன்மைகளை சுவீகரித்துக் கொள்ளுகிற ஒரு பெருமதியையும் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. போனஸ் நன்மை கூடுதலா கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம் பெண்களுக்கு தான் இஸ்லாம் தந்திருக்கு. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இலவசமாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் அதை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம். பெண்களே, உங்கள் பெருமதியை புரிந்து கொள்ளுங்கள். பெருமதி மிக்க பெண்களாக வாழ்வோம். அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்கள் அனைவரையும், என் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.